மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பாஜக நிதி ஒதுக்கவில்லை என்றும் அதற்கு அதிமுக துணை போவதாகவும் கூறி கிருஷ்ணகிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் மதியழகன், மத்திய அரசிற்கு பொருளாதார அடிப்படையில் 9% நிதியை நாம் வழங்குவதாகவும், ஆனால் மத்திய அரசு நமக்கு வளர்ச்சி திட்ட பணிக்கான எந்த ஒரு நிதியையும் ஒதுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு பல்வேறு வகையில் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று தெரிவித்த அவர், மத்திய அரசிற்கு அதிமுக துணை போகிறது என கூறினார். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்கக்கூடிய தமிழகம் எந்த இடத்திலும் மத்திய அரசிடம் தலைகுனிந்து நிற்காது என தெரிவித்தார். நாம பொருளாதார ரீதியில 9% நிதியை கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றது. இப்ப வளர்ச்சிக்கான பணிக்கும் நிதி ஒதுக்கல, எந்த ஒரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கலைங்கிறது தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவருடைய கவலை. ஆனா அதை கவலைப்படல. நான் இன்றைக்கு உழைப்பாலையும் அந்நிய முதலீடுகளாலையும் பொருளாதார வளர்ச்சி உலக அளவில் போட்டி இருக்கின்ற சைனாவுக்கு ஈக்குவலா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.4, ஆனா தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19. மாவட்ட மதசார்பற்ற தலைவர்கள் சொன்னது போல ஒன்றிய அரசு எல்லா விதத்திலையும் நம்மளை வஞ்சிட்டு இருக்கு. இவ்வாறு செய்கின்ற மோடிக்கு துணை போகின்ற அடிமை அதிமுக தான் இதற்கு நமக்கு முக்கியமான எதிரி. எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு துணியா அடிமையா இருந்து மோடியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கக்கூடிய 3500 கோடி தரல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கிடைக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் தரல, ஜல் ஜீவன் திட்டத்திற்காக கொடுக்க வேண்டிய 3100 கோடி ரூபாய் தரல. எல்லா திட்டத்தையும் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க.